கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, இருதயத்தின் கவலை உன்னை ஒடுக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம லைஃப்பை ஒடுக்கிறது, நம்ம வாழ்க்கையை கூனி குறுகி பண்ணுகிறது அப்படின்னு நிறைய காரியங்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய இருதயத்தை ஒடுக்கிறது, நம்முடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிறது, நம்முடைய இருதயத்தை சஞ்சலப்படுத்துகிறது கவலை. கவலை இல்லாத ஒரு மனுஷனை நம்ம பார்க்க முடியாது, ஒரு மனுஷனை நம்ம பார்க்கவும் முடியாது. ஆனால் வீணான கவலை நமக்கு வேண்டாம். இதுதான் சத்தியம். நீதிமொழிகளின் புத்தகம் 12வது அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. மனுஷனுடைய இருதயத்தின் கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். அதை என்கிற இடம் இருதயத்தை குறிக்கிறது. மனுஷனுடைய இருதயத்தினுடைய கவலை அதை இருதயத்தை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயத்தை மகிழ பண்ணும், சரியா? மனுஷனுடைய வார்த்தை உங்கள் இருதயத்தை ஒடுக்கும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு கவலையை கொண்டு வருகிறது என்னென்னா, மனுஷனுடைய வார்த்தை, சூழ்நிலைகள், இதெல்லாம் கவலையை கொண்டு வருகிறது. ஒரு தீர்மானம் பண்ணணும் பாருங்க. எந்த மனுஷனையும் இருதயத்தை காயப்படுத்த மாட்டேன், மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சி வைக்கிற நல்ல வார்த்தை இருந்தால் பேசுவேன். தீர்மானம் பண்ணுங்க. நான் சொல்லட்டுமா? உங்கள் இருதயத்தை கர்த்தர் மகிழ பண்ணுவா. யார் யார் இருதயம்லாம் ஒடிஞ்சு போயிருக்குதோ, ஒடுங்கி போயிருக்குதோ, மனுஷனுடைய இருதயத்தை கவலை ஒடுங்க பண்ணும். ஒடுங்க பண்ணுனா கூனி குறுகி ஒன்றுமே இல்லை, என் லைஃபே இல்லை அப்படிங்கிறத கொண்டுட்டு வர்றது தான் மனுஷனுடைய இருதயத்தினுடைய கவலை. இன்னைக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க விரும்புகிறேன். ஆண்டவர் அதுதான் சொல்லுகிறார். நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க விரும்புகிறேன் அப்படி சொல்லிட்டு 1 பேதுரு 5வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிற கர்த்தருடைய வார்த்தை, நான் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் என் மேலே வச்சிருங்க. ஒரு நாள் ஒரு சகோதரர் அவங்களுடைய தகப்பனாருக்காக ஜெபிக்கும்படி என்னை வருந்தி அழைத்தாங்க. அவங்களுடைய தகப்பனாருடைய மனம் பாதிக்கப்பட்டிருக்குது பிரதர். எங்கள் அப்பா நல்ல ஒரு பிஸ்னஸ்மேன், நல்லா வாழ்ந்தார், சிங்கம் மாதிரி இருந்தார். இப்போ மனநிலைமை பாதிக்கப்பட்ட சிச்சுவேஷனில் இருக்கார். நான் அந்த தகப்பனார் இடத்துல தனியாக கொஞ்ச நேரம் பேசினேன். அவர் மனம் விட்டு பேச ஆரம்பித்தார். பிரதர், நான் நல்ல பிஸ்னஸ் பண்ணேன், என் மனைவிக்கு என் பிள்ளைகளுக்கு என்னென்ன காரியங்களாம் செய்ய முடியுமோ அத்தனையும் நான் செய்தேன். திடீர் என் கையும் காலும் செயலிழந்து போனது, வலது கையும் வலது காலும். ரொம்ப பலவீனத்தினால நான் ஒதுக்கப்பட்டுட்டேன். அது என் பிள்ளைங்க எங்கேயாட்டு போனால் என்கிட்ட சொல்கிறது இல்லை, என் பிள்ளைங்க நீ சாப்பிட்டியான்னு கேட்குறதில்ல, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. அவருடைய இருதயத்தின் கவலை பாருங்களேன். நான் பிள்ளைகளை கூப்பிட்டு சில காரியங்களாம் சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு நார்மலானார், எனக்கு ஹாப்பியாக இருக்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சமாதானத்தையும் சந்தோஷம் கொடுப்பார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, அவருடைய இருதயத்தினுடைய கவலையை எடுத்து போட்டு மகிழ பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.